ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி இந்த மாதத்திற்கு, அதாவது பிப்ரவரி மாதத்திற்கு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 ரூபாயிலேருந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறவங்க கூட சேமிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் மணி சேவிங் சேலஞ்சு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சேவிங் அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன் இல்லைங்களா. இப்போது இதை வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் நான் வந்து இதில் தான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணுமா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் வந்து வீட்டில் வந்து சின்னதாக ஒரு எம்டி பாக்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெய் டப்பா. இந்த நெய் டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வந்து எம்டி பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதில் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி உண்டியல்லையும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மண் உண்டியல் வாங்கி வச்சு சேமிக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மண் உண்டியலை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது இல்லைங்களா. அதனால் கண்டிப்பாக அதில் வந்து சேமிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வருமானம் வருது இல்லைங்களா, அவங்க வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான். ரொம்ப சிம்பிளானது. வாரம் வந்து ரூ. 280 சேமித்து மாதம் வந்து ரூ. 1300 எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும், அதுவே தொடர்ந்து சேமிக்கும் பொழுது உங்கள் கையில் எப்படி ரூ. 1,00,000 சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து பிப்ரவரி மாதத்தில் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, வாரம் ரூ. 280 சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் நம்மளுக்கு இந்த வருஷம் தான் 29 நாட்கள் வந்திருக்கு. பட் வந்து நான் 28 நாட்கள் தான் சேமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பட் என்னோட கோல் வந்து ஒரு மாதத்தில் நான் வந்து 28 நாட்கள் மட்டும் சேமித்து ரூ. 1000 தான் சேமிக்கணும் அப்படின்னு, ரூ. 1300 சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து நீங்கள் வந்து ரூ. 1,00,000 சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரூ. 1,00,000 வந்து இலக்காக வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும், 2000னா 2000, 3000னா 3000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை வந்து கண்டிப்பாக மாதத்தோட முதல் நாளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி சேமிக்கணும் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சேமிங்க. வாரம் சேமிக்க முடியும்னா வாரம், மாதம் சேமிக்க முடியும்னா மாதம். இல்லைங்க எங்களுக்கு எப்போவெல்லாம் கையில் இருக்கோ அப்படின்னா ரேண்டமாக உங்களால் எப்போ சேமிக்க முடியுதோ அப்போ கூட நம்மளால் சேமிக்க முடியும். இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் சொல்கிற விஷயம், வருமானம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கனமாக இருந்து பாருங்கள். உங்களால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக சிக்கனமும் சிறு சேமிப்பும் இருக்குது அப்படின்னா உங்களால் சேமிக்காமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதே மாதிரி தான் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அந்த மாதிரி சேமித்து பாருங்கள், உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ சேமிக்க போகிறோம், எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து ரூ. 10 தான் எடுத்து வைக்கிறோம். 2வது நாள் ரூ. 20, 3வது நாள் ரூ. 30, 4வது நாள் ரூ. 40, 5வது நாள் ரூ. 50, 6வது நாள் ரூ. 60, 7வது நாள் ரூ. 70. இப்போ ஒரு வாரத்தில் நம்ம வந்து 7 நாளுமே சேமிக்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் 7 நாளும் எப்படிங்க சேமிக்க முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை உங்களால் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக சேமிக்கவே முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 10, 20, 30, 40, 50, 60, 70 இப்படி நம்ம வந்து 7 நாளும் ஒரு ரூ. 10 கூடுதலாக சேமிக்கும்போது ஒரு வாரத்தில் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரூ. 280 இருக்கும். இந்த ரூ. 280 சேமிக்கிறது ஒரு பெரிய மணி சேவிங் சேலஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக ஒரு சிலர் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன எனக்கு கிடைச்ச ஒரு கிரெடிட்டை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதே மாதிரி ஒரு வீடியோவை நம்மளுடைய தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற புனிதா சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு சகோதரி வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்து நான் சேமிக்க ஆரம்பித்து நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நகை சீட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அவங்க வந்து ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து தொடர்ந்து என்னோடய வீடியோஸை வந்து அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியுது. எந்த கமெண்ட்டுமே எனக்கு வந்து வர்றதில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் மறக்காமல் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே மறக்காமல் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹாய் மட்டும் போட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க
அப்படின்னு நான் வந்து நம்புவேன். அதனால் அவங்க சொன்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்குற நீங்களுமே கண்டிப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல மோட்டிவேட் ஆகி நீங்களும் சேமிக்கணும், நெறைய பணத்த சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நம்ம சேனல்ல சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அடுத்தது 2வது வாரம். 2வது வாரம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம 8வது நாள் வந்து 10, 20, 30, 40, 50, 60, 70 சேம் ஃபர்ஸ்ட் வாரம் 7 நாள் எப்படி சேமிச்சோமோ, அடுத்த 7 நாளும் அதே மாதிரி தான் சேமிக்கிறோம். அப்போ வந்து நம்ம கையில பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 280 சேமிக்கிறோம். அதே மாதிரி 3வது வாரம். 3வது வாரமும் பார்த்தீங்கன்னா, 15வது நாள் 16, 17, 18, 19, 20, 21 இந்த சேமிப்பும் பார்த்தீங்கன்னா, எந்த மாற்றமும் இல்ல. 10, 20, 30, 40, 50 இதே மாதிரி தான் நம்ம கூடுதலா வந்து ரூ. 280 சேமிக்கிறோம். இப்போ 4வது வாரம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ரூ. 10, ரூ. 20 ஏன்னா, இந்த அமௌண்ட் வந்து குறைவான அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது, அத வந்து தொடர்ந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி சின்ன சின்ன அமௌண்ட்ட மணி சேவிங் சேலஞ்சா எடுத்து பண்ணுங்க. அப்பதான் உங்களால தொடர்ந்து சேமிக்க முடியும். இப்ப 4 வாரமும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 280, 280, 280, 80, 280ன்னு 4 வாரங்கள் சேமிச்சிருக்கோம். அப்ப நம்ம இந்த பிப்ரவரியில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 28 நாள் தான் நம்ம சேமிக்க போறோம். அப்போ இந்த 4 வாரமும் 280, 250 சேமிச்சோம் அப்படின்னா, நம்ம கையில எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு வாரம் நம்ம வந்து ரூ. 280 சேமிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ 4 வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1120 தான் சேமிச்சிருப்போம். ஆனா, ரூ. 1300 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இத தான் நான் வந்து மணி சேவிங் சேலஞ்சா பிப்ரவரியில எடுத்திருக்கிறேன். இத கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. நெறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நாங்க சேமிச்சு நாங்க ரூ. 3000 சேமிச்சோம், ரூ. 2000 சேமிச்சோம், ரூ. 6000 சேமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து பாசிட்டிவான கமெண்ட் வந்து குடுத்துட்டே இருக்கிறீங்க. இதையும் பார்த்துட்டு எத்தன பேரு மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத, இந்த மாசத்துல எவ்வளோ சேமிக்கலாம்னு இருக்கீங்கங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து 29வது நாள் நம்மளுக்கு இதுல பிப்ரவரியில இருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்க ரூ. 70 சேமிச்சத ஒரு ரூ. 80 கூடுதலா சேமிக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா சேமிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 30வது நாள் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். பட் வந்து இது வந்து பிப்ரவரி மாசம் அப்படிங்கிறதுனால 29 நாள் தான் சேமிக்க முடியும். பட் பிப்ரவரியில சேமிக்காம வேற எந்த மாதங்கள் ஜனவரியிலயோ அல்லது மார்ச்லயோ, ஏப்ரல்லயோ வேற ஒரு மாதத்துல நீங்க வந்து மணி சேவிங் சேலஞ்சா எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா 30வது நாள் அப்படிங்கிறது வரும். அப்போ வந்து ஒரு ரூ. 100 இப்போ இங்க வந்து கூடுதலா ஒரு 80 கூடுதலா ஒரு ரூ. 100 சேமிச்சீங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ரூ. 180 நம்ம சேமிக்க முடியும். ஆல்ரெடி ரூ. 1120 சேமிச்சிருந்தோம். இங்க 2 நாள்ல ரூ. 180 சேமிக்கிறோம். அப்போ நம்ம கையில பார்த்தீங்க அப்படின்னா, 1120 கூட்டல் நம்மளுக்கு வந்து ரூ. 180னா ரூ. 1300 அப்போ ஒரு மாசத்துல நம்ம வந்து 10, 20ன்னு சேமிச்சு பார்த்தீங்கன்னா, ரூ. 1300 சேமிச்சுருவோம். இந்த ரூ. 1300 கண்டிப்பா நீங்க வந்து நகை சீட்டு போடுறதுக்கு இத ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணுங்க. ரூ. 1300 சேமிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நகை சீட்டு ஒரு ரூ. 1000க்கு போட ஆரம்பிச்சுருங்க. ஒரு மாசம் நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்ட குடுத்துட்டீங்கன்னா, அடுத்தடுத்த மாசம் ரூ. 1000 நம்ம வந்து நகைக்கு கட்டணுமே, நகை சீட்டுக்கு கட்டணுமேன்னு சொல்லிட்டு உங்களுடைய செலவுகள குறைச்சு வந்து நீங்க வந்து நகை சீட்டு போட ஆரம்பிச்சுருவீங்க. இப்ப போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தீபாவளியில நகை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து நெறைய ஆஃபர்ஸும் இருக்கும். அதனால கண்டிப்பா இத பார்க்குறவங்க இந்த மாரி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி கண்டிப்பா நகை சீட்டு போடணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு மாசத்துல நம்ம வந்து ரூ. 1300 சேமிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல எவ்வளோ சேமிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 12 மாசம் சேமிக்கிறோம் அப்படின்னா, ரூ. 15,600 12 இன்டு 1300 15,600 உங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு 15,000 சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த மணி சேவிங் சேலஞ்ச நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. அதே ஒரு 5 வருஷம் உங்களால தொடர்ந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ரூ. 15,600 ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ரூ. 78,000 நம்ம சேமிச்சிருக்கோம். நம்ம வந்து வீடியோல சொன்ன மாரி ரூ. 1,00,000 எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இத வந்து இந்த ரூ. 78,000 நான் சொன்னேன் இல்லைங்களா? இத வந்து நீங்க ஒரு ஆர்டியா ஓப்பன் பண்ணி மாசம் மாசம் நீங்க வந்து 1,300 அப்படிங்கிறத மாசம் மாசம் ஆர்டி ஓப்பன் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா, ரூ. 78,000 நம்ம சேமிக்கிறோம். அதுக்கு வந்து வட்டி வந்து ரூ. 13,563 கிடைக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரூ. 91,563 கிடைச்சிரும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 5 வருஷம் சேமிக்கும்போது, கூடுதலா நம்ம வந்து எஸ்பியிலயோ இல்ல வேற ஏதோ சேமிப்புலயோ ஒரு தொகை இருக்கு அப்படின்னா, அத சேர்க்கும்பொழுது நம்ம கையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 நம்ம சேமிச்சிட முடியும். இங்க நம்ம சேமிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ரூ. 10 ரூ. 20 தான். பட் இதையே வந்து தொடர்ந்து 1 மாசம் சேமிக்கும்போது நம்ம கையில ரூ. 1,300 இருக்கு. ஒரு வருஷத்துல 15,000 ஆகுது. அதுவே 5 வருஷம் சேமிக்கும்போது நம்ம கையில ரூ. 1,00,000 இருக்கு. இப்போ பார்க்குற வியூவர்ஸ் வந்து யாருமே எங்களால சேமிக்கவே முடியல அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்ல முடியாது அப்படின்னு நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்க. உங்களாலயும் நெறைய பணத்த சேவ் பண்ண முடியும். நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சா, கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.